வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். யார் நீனு கேக்குற கேசரிவர்மரை பார்த்து அட்சயன், என்னையா கேக்குற? நான் தான் குதர்க்கமா பதில் சொல்ல, எங்க போய்கிட்டு இருக்கிறன்னு கேசரிவர்மர் அடுத்த கேள்வி கேட்க, அதுக்கு அந்த வீரன், போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்னு எகத்தாளமா பதில் சொல்றார். உடனே மனோகரனும் ராஜபிரியனும் அவரை குதிரையில இருந்து கீழே இழுத்துட்டு அவரை அட்டாக் பண்ண 4 பேரும் சேர்ந்து அவரை கட்டி இழுத்துட்டு வந்து அந்த குகையில கட்டி வச்சிடுறாங்க. அட்சயன் கிட்ட இருந்த ஓலைய ராஜபிரியன் படிக்க, அதை வாங்கி எல்லாரும் கேக்குற மாதிரி படிக்கிறார் மனோகரன். அந்த ஓலையில என்ன எழுதி இருந்ததுன்னா, அன்புள்ள வசந்த சேனைக்கு அட்சயனை துணைக்கு வச்சுக்கிட்டு அரண்மனைக்குள்ள ஆக வேண்டியதை கவனி. படைகளோட நானும் புறப்படுறேன். புருஷோத்தமனை தொலைப்போம். புது வாழ்வு தொடங்குவோம் உக்ரசேனன்னு எழுதியிருந்தது. இதை கேட்டது ராஜபிரியன் கோவத்தோட, துரோகம், இதை விடக்கூடாதுன்னு சொல்ல, உடனே மனோகரன் இப்பவே புறப்படணும், அந்த வக்கர புத்திக்காரிய கூண்டோட அழிக்கணும்னு அவரும் சேர்ந்து ஆத்திரப்படுறார். அப்ப கேசரிவர்மர், அழிச்சுட்டா உங்களோட வீரம் வெளிப்படும், அந்த வேசியோட வேஷம் வெளிப்படாது இளவரசே. அரை நொடியில அவளை சாகடிக்கிறதுக்காகவா இவ்வளவு காலம் இப்படியெல்லாம் நான் ஏங்கி கிடந்தேன்? அவளை கொல்றதுதான் முடிவுனா நான் எப்பவும் அதை பண்ணி இருப்பேன்னு நிதானமா கேசரிவர்மர் சொல்ல, உடனே கோவமா மனோகரன் ஏன் செய்யலன்னு ஆத்திரமா கேட்கிறார். அதுக்கு கேசரிவர்மர், விவேகம் இளவரசே, விவேகம். அவளை கொண்டு இருந்தா அந்த கல்லிக்காக அரசர் கண்ணீர் வடிச்சிருப்பார். அவளோட சூழ்ச்சி அம்பலம் ஆகி இருக்காது. அவளோட சூதுக்கள் எல்லாம் உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும். அவளை சாகடிக்கிறதுல இல்ல நம்மளோட சாமர்த்தியம்னு கேசரிவர்மர் சொல்ல, அதுக்கு மனோகரன், அப்படின்னா அதுக்கு வழியினை கேட்க, முள்ளால இருக்கிற மாதிரி சூழ்ச்சியாலதான் வெல்லணும், சொல்றேன் வாங்கன்னு சொல்லி அவரோட பிளான் சொல்ல மனோகரனை கூட்டிட்டு போறார் கேசரிவர்மர். கேசரிவர்மரோட பிளான் படி மனோகரன் ஒரு வைத்தியர் கெட்டப்ல மகாராஜாவை சந்திக்க போறார். அவரை வெளியே நிறுத்தி வச்சுட்டு அந்த வீரன் மன்னர் கிட்ட போய், மன்னவா, வைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குறதுல மகா கெட்டிக்காரனாம்னு சொல்ல, அதுக்கு மன்னர் சரி சேனா கிட்ட கூட்டிட்டு போன உத்தரவிடுறார். வீரன் அவரை வசந்த சேனையோட ரூமுக்கு கூட்டிட்டு போறார். வசந்த சேனை கிட்ட, இவரை மகாராஜா உங்ககிட்ட அனுப்பினார், பெரிய வைத்தியர்னு அறிமுகப்படுத்துறார் அந்த வீரன். உடனே வசந்த சேனை யாருன்னு கேட்க, மகாராணி, நான் ஒரு வைத்தியன், என்னோட பேர் உக்ரசேனர் கோபின்னு சொல்றார் மனோகரன். ஆமாங்க, மனோகரன் அட்சயன் கெட்டப்லதான் வசந்த சேனையை மீட் பண்ண வந்திருக்கார். வசந்த சேனை அட்சயனை பார்த்தது கிடையாதுங்கிறதால அவங்களுக்கும் எந்த சந்தேகமும் வரல. அந்த பெயரை கேட்டதும் வசந்த சேனைக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா, நீளமான பேர்னு சொல்லிட்டு அந்த வீரனை போக சொல்லிடுறாங்க வசந்த சேனை. அந்த வீரன் போனதுக்கு அப்புறம் அவர் கையில இருக்கிற ஓலைய வசந்த சேனை கிட்ட அட்சயன் வடிவுல இருக்கிற மனோகரன் கொடுக்க, அதை வாங்கி உங்களோட பேர் தானே அட்சயன்னு வசந்த சேனை கேட்க, ஆமா மகாராணின்னு அவர் போட்டு இருக்கிற மேலங்கிய கலட்டி உள்ள உக்ரசேனரோட நாட்டு சின்னம் பொறிச்ச உடைய ஆதாரமா காட்டுறார் மனோகரன். அரசனை சரியானபடி ஏமாத்தி இருக்கீங்கன்னு வசந்த சேனை சொல்ல, ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்டு, நான் யாருங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பொடி வச்சு சொல்றார் மனோகரன். சரி, நீங்க வைத்தியர் மாதிரியே நடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு வசந்த சேனை சொல்ல, அதுக்கு மனோகரன், நடிக்கிறதா, அது என்ன பிரமாதம்னு சந்தோஷமா ஒத்துக்கிறார். மனோகரன் வசந்தனுக்கு வைத்தியரா வர பழைய வைத்தியருக்கு வேலை போயிடுது. வசந்தன் அட்சயன் வடிவுல இருக்கிற மனோகரனை கூர்ந்து பார்த்துட்டு அவரோட தாடிய தொட போக அவரோட கைய பிடிச்சு மனோகரன் தடுத்து நிறுத்த, புது வைத்தியா, உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறார் வசந்தன். மருந்து கொடுக்காமலே வியாதிக்கு முடிவு கட்டிடுவேன்னு மனோகரன் சொல்ல, அப்படின்னா நீதான் வைத்தியர், சந்தேகம் இல்லைன்னு சொல்லி சிரிச்சிட்டு பழைய மருத்துவரை போக சொல்லிடுறார் வசந்தன். போக மாட்டேன்னு மறுக்கிற பழைய வைத்தியரை குண்டு கொட்டா தூக்கிட்டு போக விகடனுக்கு ஆணையிடுறார் வசந்தன். அதே சமயத்துல உக்ரசேனரும் அவரோட படைகளும் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு சோழ நாட்டுக்குள்ள புகுறதுக்காக முகாம் போட்டு இருக்காங்க. உக்ரசேனர் தன்னோட தளபதி வீரசிம்மனை பார்த்து, வீரசிம்மா, திடீர்னு புறப்பட வேண்டியிருக்கும், நம்மளோட படை வீரர்கள் எல்லாம் தயார் தானேன்னு கேட்க, தயார் அரசேன்னு அவரும் பதில் சொல்றார். அவர்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்துட்டு, இத புருஷோத்தமனோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு வசந்த சேனை மூலமா அட்சயன் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். சரின்னு சொல்லி அந்த ஓலையை வாங்கிக்கிட்ட வீரசிம்மர் அத மாலினி கிட்ட கொடுக்க, அத மாலினி வசந்த சேனை கிட்ட அட்சயனுக்கு கடிதம் சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா அத அட்சயன் வாங்குறதுக்குள்ள வசந்த சேனையை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா, உக்ரசேனர் வந்துட்டாராம், எல்லாரும் சாது வேடத்துல வர்றாங்களான்னு வசந்த சேனை சொல்ல, அதை கேட்ட மனோகரன் தன்னோட நிலைய மறந்து அவசரமா என்னன்னு பதறி கேட்க, அவரோட ரியாக்ஷனை பார்த்து என்ன அட்சயான்னு கேள்வியோட வசந்த சேனை கேட்க, உடனே தன்னை சுதாரிச்சுக்கிட்டு, சாதுக்கள் வேடத்துலதான் பல சாம்ராஜ்யங்களை சாச்சிருக்காங்கன்னு மனோகரன் சொல்லி சமாளிக்க, ஓஹோன்னு சொல்லிட்டு, சரி அவங்களை எப்படி அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுன்னு வசந்த சேனை கேக்குறாங்க. ஆலோசிக்க வேண்டியதுதான் மனோகரன் பதில் சொல்ல, அதை கேட்ட வசந்த சேனை சிரிச்சிட்டு, ஆலோசனை எல்லாம் தேவையே இல்ல, அரை நொடியில ஏற்பாடு செய்யறேன் அட்சயா, இரு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க வசந்த சேனை. வசந்த சேனை நினைச்சா நடக்காதது ஏதாவது உண்டா? உடனே அரண்மனைக்குள்ள சாதுக்களோட கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை முன்னாடி நின்னு மன்னரை வரவேற்கவும் செய்யறார். அரண்மனைக்குள்ளேயே எதிரிகள் நுழைஞ்சிட்டாங்களே, இனிமே என்ன நடக்கும்?
எப்படி மனோகரன் ஒருத்தரால இந்த ஆக்கிரமிப்பை தடுக்க முடியும்? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.